கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நாம் ஒரு பிரபலமானவரையோ, திரைப்பட நடிகரையோ, விளையாட்டுத் துறையில் புகழ் பெற்றவரையோ பார்க்க ஆசைப்படுவோம். அதுவும் அவர் இந்த வழியாக வரப்போகிறார் என்றால் எல்லா வேலைகளையும் விட்டு ஓட்டமாக ஓடி வருவோம். நிற்க இடமில்லாமல் கூட்டம் அலைமோதும் போது வீட்டின் கூரைகளிலும் மரங்களிலும் ஏன் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று எப்படியாவது அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இல்லை, அது வெறியாக மாறும். அவர்களும் சாதாரண பாடுள்ள மனுஷன்தானே என்று நினைப்பதில்லை. பூலோகத்தில் புது சிருஷ்டியாக நினைத்து மாய வலைகளில் சிக்கொண்டு தவிக்கிறோம். இந்த நிலை என்றும் மாறும். ஆனால் நாம் தேவனிடம் நெருங்க அப்படி ஆவல் கொள்கிறோமா என்றால் சற்று பின்வாங்க வேண்டியதுதான். வேதத்திலே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒருவரை நாம் பார்க்கிறோம். எரிகோ என்னும் ஊரில் ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யமா இருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவர் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒருவர் நம் வீட்டுக்கு வருகிறேன் என்றால் நாம் எப்படி சந்தோஷப்படுவோம். சகையோ சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். மனுஷர் பாவியான மனுஷர் வீட்டுக்கு போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக கொடுக்கிறேன் என்றான். இயேசு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். எழுந்து போனவை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசுவை பார்த்த உடனே அவன் தன் தவறை உணர்ந்தான். ஆம் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாவியான மனுஷரை அவர் ரட்சிக்கவே வந்தார். நாம் மனம் திரும்பி இயேசு நம்மை பாவி என்று தேடி வந்து நம்மை திருத்த இடம் கொடாமல் அவருக்கு சித்தமானபடியெல்லாம் வாழ்வோமா? வாழ்த்துக்கள். ஆமென்.